ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் நல்லாவே போயிட்டுருக்கு. ரொம்ப எமோஷ்னலாகவும் போயிட்டுருக்கு. சீரியல் இன்றைக்கி விஜயோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் காவேரியை சைட் அடிச்சுட்டு அப்படியே உன்னிப்பாக அவரோட பார்வை இருக்குது தெரியுமா, காவேரி மேலே அப்படி ஒரு பார்வை வந்து பார்த்துட்டு இருந்தார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவரோட பார்வை இன்றைக்கி எபிசோடில். அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அதை மென்ஷன் பண்ணாமையே விட்டுட்டேன் எபிசோட் ரிவ்யூ கொடுத்ததில். இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு வந்து நர்மதா வரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அம்மா ஹோட்டலில் வந்து சொல்லுவாங்க ஃபோன் பேசிட்டு. மறுநாள் வந்து நேத்தோட ஷூட்டிங் வந்து காவேரிக்கு விஜயோட வீட்டில் இருந்தது. சேம் காஸ்ட்யூம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த எல்லோ கலர் சுடிதார். அதே சேம் காஸ்ட்யூமில் இங்கே கங்கா, யமுனா, அப்புறம் அஞ்சலி பாப்பா அவங்க கூடலாம் ஒரு பிக் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது சேம் டே வந்து இங்கே விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. மேபி நர்மதா, அப்புறம் இங்கே அஞ்சலி பாப்பா, கங்கா, யமுனா இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து அம்முவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா? ஏன்னா நர்மதா பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா விஜயையும் அம்முவையும், அதுக்காக கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்களா? இல்லை இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தாத்தா வர சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே நாள் தான் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட்யூம் வந்து சொல்லுது. திடீர்னு சகோதரிகளோட வருகையும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா வந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக தங்கச்சி அக்காங்கள்லாம் வந்திருக்காங்க இங்கே சென்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எல்லாரோட கதையும் கொஞ்சம் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். விஜய் காவேரி ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி எல்லாரோட கதையுமே இவங்களோட கதையோடு சேர்ந்து கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னுமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஸ்டோரி இன்னுமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள்.